அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, வியாழக்கிழமை அன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த தரிசனம் நம்ம பண்ணுவதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, மன அமைதி கிடைக்கும், கோபங்கள் குறையும், பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்துக்கிடணும். வெண்மை நிறம் வந்து சந்திரன் பகவானுக்கு உரியது. வெண்மை நிறமுள்ள பச்சரிசியை நம்ம எடுத்துக்கிட வேண்டும். வியாழக்கிழமை இருப்பதனால நீங்கள் ஒரு துண்டு மஞ்சள் எடுத்துக்கிடணும். அதாவது விரலி மஞ்சள் துண்டோ அல்லது குண்டு மஞ்சள் துண்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் அரிசி மற்றும் மஞ்சள் துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த 3ஐயும் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு சந்திரனை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3, 9, 11, 21 இந்த மாதிரி எண்ணிக்கையில நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்ன பிறகு உங்களுடைய வேண்டுதல் வைங்க. அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்ட்டு நீங்கள் சந்திரன்ட்ட கேளுங்க. பண வரவுக்காகவோ அல்லது எனக்கு மன அமைதி வேண்டும், நான் மிகவும் குழப்பமாக இருக்கின்றேன், எனக்கு மன அமைதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்கும்போது அது அப்படியே நடக்கும். இப்போ பண பிரச்சனை இருக்கீங்க, கடன் தொல்லையில் இருக்கிறீங்க அப்படின்னா பண வரவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும். இந்த சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைங்க, நிச்சயமாக அது நடக்கும். அடுத்து இந்த வழிபாடு செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதை எடுத்துட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. உங்களுடைய அரிசி ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் அரிசி போட்டு வச்சுருக்கிற பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அப்படியே வச்சிடணும். அதாவது அரிசி கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த பச்சரிசி, அந்த மஞ்சள், அந்த ஏலக்காவை அந்த அரிசி ட்ரம்மில் நீங்கள் போட்டு வச்சிடணும். இப்படி போடுறதுனால நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து நம் இல்லத்திற்கு வந்து பணம் நிறைவாகவும் இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். மற்றும் மஞ்சளும் ஏலக்காவும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பச்சரிசி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சாதம் வடிக்கும்போது அந்த சாதத்தை கூட நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மஞ்சளும் அந்த ஏலக்காவும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து அதை எடுத்துருங்க. அதுவரை இருக்கட்டும், அல்லது 10 நாட்கள் கழித்து கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் குறையும். தேவையில்லாத வந்து செலவுகள் வருகின்றது அப்படின்னா இந்த வழிபாடு செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். சந்திரன் வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் நம்ம அந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால் கட்டாயமாக எல்லோரும் வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கணும் அப்படிங்கிறத நானும் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.